ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி சிக்கன் மட்டன் சுவையில் ஒரு மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே வந்து 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது ரெண்டாக கட் பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்குறேங்க. நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுறேங்க. ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, லைட்டாக பொரியட்டுங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். எல்லாமே இது நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. இந்த வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நான் இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணல. இந்த பச்சை மிளகாயோடு பெப்பரோடையும் டேஸ்ட் இதில் இருக்கும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு தான் பெப்பர் ஜாஸ்தி ஆட் பண்ணேன். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நடுவில் கிளறி விட்டுருங்க. இந்த ரெசிபி வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லாம் சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இந்த பச்சை ஸ்மெல் போனதையும் நம்ம இந்த ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த ஆறிட்டு இருக்கட்டும். நான் வாங்கி வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம தாளிச்சிடலாம். மஷ்ரூம் வந்து தாளிச்சிடலாம். மஷ்ரூம் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறேங்க. நான் இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 3 கிராம்பு, கல்பாசி, இது 2 ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி போட்டால் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வச்சுக்க, ஒரு தக்காளி வச்சு, இது 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
குழம்புக்கு நம்ம வறுக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறேங்க. இந்த 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நீங்கள் காரம் வேண்டாமல் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா உடையிட்டுங்க. நான் புளிப்பு கம்மியாக போடுறதுனால ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்பிள் தக்காளி தான். நீங்கள் புளிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணால் தக்காளி நல்லா உடஞ்சிரும். அதுக்காக இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா உடஞ்சி வரட்டும், ஸ்மாஷ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். தக்காளி உடஞ்சிருக்கா பார்க்கலாங்க. தக்காளி நல்லா உடஞ்சிருக்கு. இதில் வந்து மஷ்ரூம் போட்டு பரட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் லாஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மணம் கொடுக்கும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க. நம்ம ஒரு இது வேகிறக்கு அளவு ஊற்றிருக்கிறேன். அரைச்சி ஊற்றும்போது திக்காக வேணாலும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும், நம்ம இஷ்டம்தான். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் அரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ மஷ்ரூம் அரைவாசி வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மூடி வச்சு இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும், பிளாக் கலராக ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் மேலே வரும், மஷ்ரூம் நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஓரமெல்லாம் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போதே பாருங்க நல்லா வந்திருக்கு. நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பாடு கூட இது ஒரு குழம்பு, ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க.
கொஞ்சோண்டு மல்லித்தலை மேலே தூவிடலாம். பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா? ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் புதுசாக இருக்க பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.